பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லையே. காற்றில் பறந்தே பறவை மறைந்த பிறகும் கிளை தொடங்கும் நடனம் முடிவதில்லையே. ஜூலை 12, 1975 காஞ்சிபுரம் கன்னிகாபுரத்தில் ஏ. நாகராஜன் சிவலட்சுமி தம்பதிக்கு ஓர் ஆண் குழந்தை பிறக்கிறது. தந்தை நாகராஜன் தனது டைரியில் இன்று உலகின் 2வது ஆகச்சிறந்த அறிவாளி பிறந்தான் என்று எழுதி வைக்கிறார். அந்த அறிவாளி நா. முத்துக்குமார். எல்லா பாதையும் ரோமை நோக்கியே என்பது போல எல்லா கண்களும் காஞ்சியை நோக்கியே விரிய இருவர் காரணம். ஒருவர் அறிஞர், மற்றொருவர் கவிஞர். ஆம், அறிஞர் அண்ணாவும் கவிஞர் முத்துக்குமாரும் காஞ்சியை சேர்ந்தவர்கள். முத்துக்குமார் தொடங்குவதற்கு முன்பு அவருடைய தந்தையை பற்றி கூற வேண்டும். அன்னை நூலகம் நாகராஜன் என்றால் இங்கு அனைவருக்கும் தெரியும். தந்தை ஒரு தமிழாசிரியர் என்பதால் சிறுவயது முதலே தமிழின் மீது அவர் கொண்டிருந்த காதல் கவிதைகள் எழுத தூண்டியது. முத்துக்குமார் 9வது படிக்கும் போதே அது தூசிகள் என்று நூலாகிக் கொண்டது. அவங்களுடைய அப்பா ஏற்கனவே இங்கே நடைபெற்று கொண்டிருந்த இலக்கிய வட்டம் கூட்டத்திற்கு வருவார். அந்த கூட்டங்களுக்கு அவங்க தகப்பனார் வருவார், அவரோட இவரும் உடன் வருவார். முத்துக்குமாரின் அப்பா தன் மகனுக்காக பாதுகாத்து வைத்தது சில ஆயிரம் புத்தகங்களும் சில லட்சம் கடன்களும் தான். ஆனாலும் புத்தகங்களோடு விளையாடி, புத்தகங்களோடு உறவாடி, புத்தகங்களோடு உறங்கி முத்துக்குமாரின் கனவுகளை நிஜமாக்க உதவியது அப்பா சேகரித்து வைத்த புத்தகங்கள்தான். நான் பிறந்ததே புத்தகத்தில் தான். 10 புத்தகம் தருகிறேன் என்று கூறியிருந்தால் என் அப்பா என்னை விட்டிருப்பார் என்று வேடிக்கையாக சொல்வார். அந்த அளவுக்கு புத்தக காதலன் அவர். எங்க அப்பா தமிழாசிரியராக இருந்ததுனால அவருடைய சேகரிப்புல எங்க வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் புத்தகங்கள் சேகரித்து வச்சிருந்தார். பழைய காலத்து புத்தகங்கள், இன்றைக்கு எழுதி கொண்டிருக்க எழுத்தாளர்களோட புத்தகங்கள், நிறைய ஓலைச்சுவடிகள், அப்படி எங்க அப்பா தேடி தேடி புத்தகம் படிப்பார். நா. முத்துக்குமார் கல்லூரி காலங்களில் பணத்தேவைகளுக்கு பகுதி நேர வேலைகளுக்கு போனதில்லை. எந்தெந்த அரங்குகளில் எந்தெந்த நாட்களில் கவிதை போட்டி நடைபெறுகிறது என்பதை விரல் நுனியில் தெரிந்து வைத்துக் கொண்டு ஓர் இரவிலே கவிதைகளை புனைந்து கொண்டு சென்று விடுவார். அது எத்தனை பெரிய அரங்கமாக இருந்தாலும் சரி, எத்தனை கவிஞர்கள் போட்டிக்கு வந்தாலும் சரி, முதல் பரிசு முத்துக்குமாரின் பெயருக்கு. அவர்கிட்ட ஆரம்பத்திலிருந்தே ஒரு தெளிவு இருந்துச்சு. அதாவது பாட்டு தான் எழுத போறேன் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப உறுதியா இருந்தார். பச்சையப்பன் கல்லூரியின் அன்றைய ரூட்டுத்தலையாக கவிஞர் முத்துக்குமார் இருந்துள்ளார். ஆம், பச்சையப்பனிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம் என்றுதான் அவர் குரல் ஒலிக்குமாம் கவியரங்குகளில். 1998ஆம் ஆண்டில் பாரதியார் சங்கம் ஆழ்வார்பேட்டையில் நடத்திய போட்டியில்தான் பச்சையப்பன் கல்லூரியில் இருந்து ஒரு தமிழ் வணக்கம் என்ற அந்த தமிழ் வணக்கத்தை முதலில் நான் திரும்பி பார்த்த பொழுது அங்கு நின்று கொண்டிருந்தது நா. முத்துக்குமார். எல்லா கவியரங்குகளிலும் முத்துக்குமாரை பரிசுகளை வென்றால் எதிரிகள் தோன்றத்தானே செய்வார்கள். ஆனால் முத்துக்குமாருக்கு நண்பர்கள் அதிகமானார்கள். நெருப்போடு சேரும் எதுவும் நெருப்பாகும் தானே. நாங்கள் முதல்ல முத்துக்குமாரை நான் சந்திச்சது WCC காலேஜில் இன்குலாப் அவர்கள் நடுவராக இருந்த ஒரு கவியரங்கத்தில் தான் அவரை கவிதை போட்டியில் சந்தித்தோம். கவிஞர்கள் கூடுவதும் கவிதைகள் பாடி மோதுவதும் அன்றைய கல்லூரிகளின் வெளியே மாணவ மாணவிகளின் வகுப்பறையாக இருந்தது வனம் சிருஷ்டி எனும் அமைப்புகள். கவிதை வெளிகளும் சினிமா கதவுகளும் முத்துக்குமாருக்கு திறந்தே இருந்தது. நாங்கள் எல்லாரும் படிச்சுட்டு இருந்த காலத்திலேயே அவரும் படிச்சுட்டு இருந்த காலத்திலேயே அவருடைய ஒரே இலக்கை நோக்கி தான் அவர் நகர்ந்துட்டே இருந்தார். திரைத்துறைக்கு போகணும், பாடல் எழுதணும், மெட்ராஸாட்ட ஜாயின் பண்ணியிருந்தாரு. அப்பவே நெதர்லாண்டாட்ட உதவியாளர் எழுதிட்டு இருந்தாரு. மெட்டுக்கு எப்படி பாட்டு எழுதணும், எங்கு இருப்பது எதை துறப்பது என்பது முத்துக்குமாரின் முடிவாக இருந்தது. நான் டெலிவிஷன் சீரியல்ஸ்ல பிஸியா இருந்தப்போ ஒரு 7-8 பேர் என்கிட்ட உதவியாளர்களா இருந்தாங்க, இன்னுமே தேவைப்பட்டாங்க. அப்போ அவர்கிட்ட நானே ஃபோன் பண்ணி வாலண்டியரா
அவருடைய அந்த சுறுசுறுப்பு, ஈடுபாடு இதெல்லாம் பார்த்துட்டு வர்றீங்களான்னு கேட்டேன். அவர் எல்லாமே கற்றுக்கணுன்ற ஆர்வத்தில் இருந்தவர். ஸோ திரைக்கதை வசனம் அப்படின்னு கற்றுக்கணுன்றதுக்காக இம்மிடியட்டாக மறுநாளே ஹி ஜாயின் மீ. கணையாழியின் 31வது ஆண்டு மலரில் முத்துக்குமாரின் தூர் எனும் கவிதை வெளிவந்தது. கணையாழி வார இதழில், மாத இதழ், கணையாழி மாத இதழில் தூர்னு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த இதை வந்து 31வது ஆண்டு மலர், அதுக்காக ஒரு பெரிய விழாவை வச்சு அதில் அசோகமித்ரன், இந்திரா பாசாரி, இன்குலாப், அப்புறம் கமலஹாசன் சார், அப்புறம் வந்து சுஜாதா சார் எல்லாரும் வந்தாங்க. அதுதான் சினிமாவில் அவருக்கு இவ்வளவு பெரிய இடத்தை வாங்கி தந்தது. சுஜாதா, பாலு மகேந்திரா என்று அன்றைய ஜாம்பவான்கள் முத்துக்குமாரின் கவிதைகளை மேடை தோறும் வாசித்து காட்ட சினிமாவில் எழுத ஆரம்பித்தார் பாட்ட. வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. அவர் நிறைய நண்பர்கள்ட்ட சொல்லியிருப்பாரு. ஆனால் சூளைமேட்டில் இருந்து என்னோட வீட்டுக்கு அவர் ஓடோடி வந்து, அண்ணனோட கவிதை வந்து இந்த மாதிரி சுஜாதா சாரு, பாலுமேந்திரா சார் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, அண்ணனோட எதிர்காலம் இனி ரொம்ப பிரகாசமாக இருக்கும்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வந்து என்கிட்ட பகிர்ந்துட்டு போனது இன்னும் ஞாபகம் இருக்கு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் வாலி, கவிஞர் வைரமுத்து என்று தனித்து ஆளுமை செய்த பாடலாசிரியர்கள் வரிசையில் தனது நவீன கவிதைகளை எளிமையான மொழியில் எழுதி உச்சம் தொட்டவர் நா. முத்துக்குமார். அவர் வந்து ரொம்ப மெல்லிசாக தான் பேசுவார். ஆனால் அவருடைய உணர்வுகள் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கும். அந்த அழுத்தமான உணர்வுகளை ரொம்ப இயல்பான வார்த்தைகளில் பேசுறதுங்கிறது அவருடைய நேச்சராக இருந்தது. அதையே தான் அவர் வந்து பிற்காலத்தில் கவிஞனாகி திரைப்பட பாடல்களை எழுதும் போதும் பயன்படுத்தினார். எங்கள் ஆண்டர்சன் எங்களுடைய பள்ளியுடைய மோட்டோ என்னன்னு கேட்டால், உன் பள்ளி உன்னால் பெருமடைய வேண்டும், அந்த பள்ளியில் நீ பெருமைய வேண்டும். நாம் பயனடைந்தோ இல்லை, அந்த மோட்டோக்கு உண்டான முத்துக்குமார் பயனடைந்தார். இந்த பள்ளியால் அவன் பெயர் பெற்றான். அவனுடைய கனவு காஞ்சிபுரம் குறித்த பட்டு நகரம் என்கிற ஒரு நாவலை எழுதுறதா இருந்தது. அவன் அதை எழுதி முடிச்சிருக்கணும்னு நாங்களெல்லாம் விரும்பினோம். இன்னும் அவன் படைப்பதற்கு நிறைய படைப்பு களங்கள் இங்கே இருந்தது. 7 வயது முத்துக்குமாரை மதிய சாப்பாட்டுக்கு கீரை குழம்போடு பள்ளிக்கு அனுப்பி வைத்துவிட்டு இறந்து போகிறார் அவரின் தாய். பள்ளி முடிந்து வீடு திரும்பிய அந்த சிறுவனின் நிலைமை என்னவாக இருந்திருக்கும்? எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே என தன் தாயை நோக்கி கேள்வி எழுப்பிய வார்த்தைகளே பின்னாளில் ரசிகர்களுக்கு நல்விருந்தான காதல் பாடலாக மாறியிருக்கிறது. என்னை பார்க்கிறேன். அம்மாக்களின் தியாகத்தை மட்டும் பேசிக் கொண்டிருந்த இலக்கியங்களும் சினிமாக்களும் தந்தையின் தியாகத்தையும் அடிக்கோடிட்டு காட்டி நம் இதயம் வரை கொண்டு சேர்த்தது நா. முத்துக்குமாரின் பாடல் வரிகள். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. பெண் குழந்தைகளின் மேல் பேரன்பை வெளிப்படுத்திய பாடல். ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி. கற்பனையை மட்டும் எழுதாமல் காட்சி படிமங்களாக யாழில் மீட்டி நம் எண்ணங்களில் வண்ணமடித்தவர் நா. முத்துக்குமார். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. தன்னம்பிக்கை என்பது அட்வைஸ் செய்வதல்ல, அது தன்னை உணர வைப்பது. நா. முத்துக்குமார் பாடல்கள் ரசிகர்களை உணர வைத்தது. காதலின் தனித்துவத்தை, பயமற்றதை எளிய மனிதர்களின் வாழ்விலிருந்து எடுத்து தொடுத்து கொடுத்த மகா கவிஞன். மின்சார கம்பிகள் மீது மைனாக்கள் கூடுகட்டு நம் காதல் தடைகள் தாண்டும். ஹைக்கூக்களையே காதலில் விழ வைத்த காதலன், விழாமலே இருந்து நம்மை காதலில் விழ வைத்த கவிஞன். ஐயரு பொண்ணு மீன் வாங்க வந்தால் லவ் மேரேஜ்னு தெரிஞ்சுக்கோ. காவிரி போல வரமறுத்தா கர்நாடகான்னு தெரிஞ்சுக்கோ. காத்திலே காயும் நிலவை கண்டுகொள்ள யாரும் இல்லை. கண்களின் அனுமதி வாங்கி காதலும் இங்கே வருவதில்லை. டைட்டாக்கலை பேர் ஆனாலும் லூசாக்க நீ மாறு. பப்பாளி போலே நீ வந்தால் பூமி எங்கும் தொங்கும் தோட்டம். எளிய
மக்களின் காதலையும் செல்லுலாய்டு கல்வெட்டில் பொறித்த கவிஞன். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணையில்லை. அவள் அப்படி ஒன்றும் கலரில்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை. அவள் சொந்தம் என்று எதுவும் இல்லை, எனக்கு எதுவும் இல்லை. இவர் பேனாவை திறக்கும் போதெல்லாம் மைகள் கரைந்து உண்மைகள் வெளிவருகிறது. அது மனித மனங்களை பறவையாக செய்கிறது. மொழி இல்லை, மதமில்லை, யாரும் ஊரே எல்கிறாய். ஒவ்வொரு மனிதனும் இரட்டை கதைகளோடு வாழ்கிறான். ஒன்று அவன் வாழும் கதை, மற்றொன்று அவன் வாழ நினைக்கும் கதை. ஒரு நாளில் வாழ்க்கை எங்கே எங்கும் ஓடி போகாது, மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது. நா. முத்துக்குமாருக்கும் இரட்டை கதை இருந்திருக்கும். ஒன்று பாடலாசிரியராக இருந்து நம்மை மகிழ்வித்தது, மற்றொன்று அணு விஞ்ஞானியாக நினைத்தது. சமகால சூழலில் தனி ஒரு கவிஞனுக்கு தமிழினமே தங்களது நெஞ்சங்களில் இடம் கொடுத்தது நம் முத்துக்குமாருக்கு மட்டும்தான். அடிக்கடி குடியிருக்கும் வீட்டை மாற்றிக்கொண்டே இருந்த நா. முத்துக்குமார் இப்போது வேறொரு ஊருக்கு வீட்டை மாற்றிக்கொண்டு போயிருப்பதாகவே தோன்றுகிறது. கவிஞர்கள் பிறக்கலாம், பாடல்கள் புனையலாம், ஆனால் என்ன செய்தாலும் நா. முத்துக்குமார் ஆக முடியாது. பேசிக்கொண்டே